விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் எதிர்வரும் சில தினங்களில் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்கா, மொசாம்பிக்கில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்குள்ள மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் எதிர்வரும் சில தினங்களில் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமையே இதற்கான காரணம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். களுத்துறை ஒன்றிணைந்த நீர்வளங்கள் திட்டத்தின் ஹெத்கேன பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையத்தினால் விநியோகிக்கப்படும் நீரின் உவர்ப்பு தன்மை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரதேசத்தில் தற்போது நிலவும் வறட்சியினால் காலுகங்கையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கடல் மட்டத்தை அடைந்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தினால் தற்போது விநியோகிக்கப்படுகின்ற நீர் ஓரளவு உவர்ப்புத்தன்மையை கொண்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி தலைவர் காமினி குணரத்ன தெரிவித்துள்ளார். வறட்சி நீடித்ததால் நீரின் உவர்ப்புத்தன்மை மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய பிரச்சினை ஏற்பட்டால் நுகர்வோருக்கு பவுசர் மூலம் நீரை விநியோகிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி தலைவர் மேலும் கூறியுள்ளார். தேசிய மீலாத்தின அங்குரார்ப்பண விழா கிண்ணியாவில் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய பிரதமர் DM ஜெயரத்ன மற்றும் புத்த சாசன மற்றும் மத அலுவல்கள் பிரதி அமைச்சர் MKADS குணவர்த்தன ஆகியோரின் வழிகாட்டலில் தேசிய மீலாத்தின வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு கிண்ணியா மத்திய மகா வித்தியாலய வளாகத்தில் தேசிய மீலாத்தின வைபவம் நடைபெறவுள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் MHM ஜமீல் தெரிவித்தார். இஸ்லாமிய கலாச்சார பாரம்பரியங்கள், தேசிய நல்லிணக்கம் மற்றும் ஏனைய மத தலைவர்களுடனான முஸ்லிம்களின் சுமூக உறவுகளை பிரதிபலிக்கும் வகையிலான பல்வேறு நிகழ்ச்சிகளும் தேசிய மீலாத்தின வைபவத்தில் நடைபெறவுள்ளது. தேசிய மீலாத் விழா போட்டிகளில் பங்கு பெற்று திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இதன்போது சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்படவுள்ளன. முந்தல் போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். குற்றச்செயல் ஒன்று தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறியமே இதற்கான காரணம் என புத்தளம் பிரதேசத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். வீடொன்றில் இருந்த பொருட்கள் களப்படப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாடு ஒன்றை முந்தல் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி பதிவு செய்ய தவறியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் அழகியலில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்திகளை 10:25 எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வணக்கம்.